जननी जन्म सौख्याणां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு வார ராசி பலன்ல? அதாவது ஏற்கனவே பல அழுத்தங்கள், பல பிரச்சனைகள் கொஞ்சம் கடந்துதான் வந்திருக்கீங்க. இப்பயும் கதி கலங்கி போயிருக்கீங்க. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மையே அதுதான். ஏன்னா ஒரு விஷயத்துல, ஒரு சில விஷயத்துல அவமரியாதை, சில விஷயத்துல அந்த அளவுக்கு திருப்தி இல்லாம இருக்கு. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அதாவது ஒரு சில நேரத்துல எதிரியாக மாறக்கூடும். கோபம், அவசரம், பிடிவாதம், சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதிரிகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. அலுவலகத்தில் உங்கள் பேச்சை தவறாக புரிந்து கொண்டு அவமரியாதை சூழ்நிலைகள் ஏற்படும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேலை செய்யற இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதனால தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், உன் மேலதான் தப்பு, நீ தான் தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி பேசுறது, உங்களை பற்றி மறைமுக சூழ்ச்சி நடக்கலாம். ஆதாரம் இல்லாமல் யாரையும் நம்பக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்க செய்யணும். மேலதிகாரிகளோட கோபமாக பேசினா நல்ல வாய்ப்பு கையில் இருந்தும் நழுவலாம். அதனால ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் நீங்க ஏதாவது கோபமா பேசி நீங்களா உங்களோட விஷயத்துக்கு சத்துரு ஆயிடாதீங்க, எதிரி ஆயிடாதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மற்றவர் செய்த தவறுக்கு நீங்களே விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை வரலாம். மற்றவங்க தப்பு செஞ்சதுக்கு நீங்க போய் விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வருமா. ஸோ அதனால சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மேஷராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள், வீடு மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு, கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சரியா வந்தாலும் சூழ்ச்சிகள் காரணமாக உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு சில சூழ்ச்சிகள் இருக்கும். நண்பருக்காக ஜாமீன் நிற்பது, சில விஷயங்கள்லாம் செய்யறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நம்பிக்கை வைத்து பணம் கொடுத்து திரும்ப வர தாமதமாகலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல வீண் வார்த்தை, வீட்டு சண்டை, மோதல் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி ஏதாவது சின்ன சின்ன முடக்கங்கள் வரும். சோ வீட்டுல பேசுறது கூட கொஞ்சம் கவனமா பேசுங்க. மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டு உறவுகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அதாவது நல்ல உறவையும் தேவையில்லாம ஒருத்தர் நம்மளை கெடுத்து விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு பாருங்க. உடல் நலத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருங்க. அப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை செய்ய முடியும், மற்ற விஷயங்கள் உங்களால முடியும். அதே போல சந்தேகத்தால் நல்ல உறவுகளை இழக்க நேரிடலாம். சில நேரத்தில் சந்தேகத்தினால் கூட நல்ல உறவுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்க்கவும். ஸோ சில விஷயங்களை இது பண்ணிக்கும். அதே போல அவசரமா வெளியில போகும்போது எதையாவது மறந்துட்டு போறது, திரும்ப எடுக்கிறது,
ரொம்ப தூரம் போய் திரும்ப வர்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். வீண் பழி மற்றும் தேவையற்ற விவாதங்கள் உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தலைவலி, உடல் சூடு, ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் கவனம். தூக்கத்தை குறைக்காதீர்கள். நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சில விஷயங்கள் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஓம் சரவண பவ என்று ஒரு 108 முறை சொல்லுங்க. மேஷராசி பொறுத்தளவுக்கு உங்கள் எதிரி வெளியே இல்லை, உங்க எதிரி வெளியில இல்லை, உங்க கூட தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த மனசுல புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். ஒரு அவசர முடிவு வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கலை தரலாம். இந்த மாசத்துல பொறுமை மிகப்பெரிய பாதுகாப்பு. எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோ பாதுகாப்பு. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் தலையிடாதீங்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாது. உங்களுக்கு எது தேவையோ, எது செய்யணும் தோன்றுதோ அதை மட்டும் பண்ணுங்க. நீங்களா ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க. மேஷராசி நீங்க எல்லாம் கௌரவமா இருக்கக்கூடியவர்கள். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. அப்போ அந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு, இந்த விஷயத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும், வேற வழி இல்லை. பரணி நட்சத்திரம் ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க, ஓரளவு. மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமார். அதே போல கிருத்திகை நட்சத்திரம் கொஞ்சம் நிலை தடுமாற்றம் அதிகமா இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நிலை தடுமாற்றம் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும்போது ஆடி மாசம்ங்கிறதுனால அம்மனுக்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பு. அம்மனுக்கு ஒரு 3 தீபம் ஏற்றினீங்கன்னு முருகப்பெருமானுக்கு ஒரு 6 தீபம் ஏத்துங்க. 6 3 9 தீபம் ஏத்துங்க. 9 தீபம் மேஷராசி இந்த வாரம் பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். சுபம். வாழ்க வளமுடன்.